எப்படி சேர்த்து பார்க்கலாம். ஆயில் வந்து போட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, ஸோ ஆனியன், டமாட்டா, கொத்தமல்லி, புதினா வந்து நல்லா காயிட்டோம். காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ஸோ நல்லா வந்து வதக்கிடுவோங்க. நல்லா வதங்கணும். நல்லா வந்து வதக்கிட்டுங்க. நல்லா வந்து வதக்கிட்டுங்க. ஸோ பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து இது வந்து வதக்கிட்டுருவோம். ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி வந்து நல்லா வந்து இது பண்ணணும். நல்லா வந்து வதக்கிடணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி போடுறதுனால என்ன ஆகும்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த அரோமா வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வெங்காயம் வதக்கிட்டு பிறகு போடுறதுனால லைட்டாக வந்து ஆயிலும் வச்சுக்கோங்க. ஸோ பத்தெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை, நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ பிரியாணி மசாலாஸ் வந்து எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நம்ம டொமாட்டோ வந்து ஆட் பண்ணிடலாம். நல்லா வந்து இது வதக்கிக்கோங்க. நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி, புதினா வந்து ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கலாம். கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதை பார்த்து வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசினஸ்ஸு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு கர்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிட்டுக்கோங்க. ஒரு கிரேவி மாதிரி ஆன பிறகு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா லைம் வந்து புரிஞ்சிக்கலாம். லைம் வந்து புரிஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும். அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நல்லா வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரியாணி மசாலா வந்து பார்த்திங்கன்னா கடையில் பிரியாணி மசாலா வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து வதக்கிட்டுருங்க. ஸோ கர்டு வந்து வேணும்னா ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. ஸோ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கோங்க. 1/2 வந்து விட்டுக்கணும். ஸோ ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்து 2 டம்ளர் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துக்கோங்க போதும். இதுவும் வந்து நல்லா வந்து வேகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.
நல்லா கொச்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து ½ அன் ஹவருக்கு முன்னே ஊற வச்ச ரைஸு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்பே இன்ஸ்டண்ட்டாக வந்து அப்படியே கழுவி போட்டிங்களா ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கியாக தெரியும் ரைஸு. ஸோ எப்பவுமே வந்து பிரியாணிக்கு வந்து பாஸ்மதி ரைஸ் கண்டினா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊட்டும். இது மாதிரி நார்மல் ரைஸ் கட்டினாக்கா நம்மளுக்கு ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னே வந்து ஊற வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நல்லா வந்து ரைஸ் எல்லாம் போட்டுட்டு விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்து புலாவ் வந்து ரெடி. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்து இப்படி கலக்கி விட்டுக்கோங்க. பர்ஃபெக்டான புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சூப்பரான பர்ஃபெக்டான புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அப்படியே வந்து சாப்பிட்டுடலாம். ரைத்தெல்லாம் கூட நான் வந்து ரெடி பண்ணுறது கிடையாது, நான் அப்படியே தான் சாப்பிடுவோம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. புலாவ் வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வெண்டைக்காய் பொரியல் வந்து எப்படி செய்து பார்க்கலாம். இது வந்து எண்ணெய் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்கோம் வெண்டைக்காய். இது வந்து பேன் மேலே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது. ஸோ ஆயில் வந்து போடலாம். ஆயில் போட்டு லிமிட்டடாகவே இருக்கும் ஆயில். அண்ட் தென் கடுகு சீரகம் போட்டுட்டு கடலைப்பருப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணோம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. ஸோ இது நல்லா வதங்கிட்டு வெங்காயம், பூண்டு போட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து வதக்குவாங்க. மஞ்சள் பொடி, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம் வந்து ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து மிளகா பொடி வந்து ஆட் பண்ணுறோம். ஹோம்மேடு மிளகாத்தூள். ஸோ ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து ஸ்டீம் ஆகட்டும். ஸோ அப்புறமா வந்து கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து உப்பு தேவைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்கும். சூப்பராக வந்து தேங்காய் வந்து துருவி போட்டிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இட்லி பொடி வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போட்டோம்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பொரியலுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு தான் நான் வந்து செஞ்சுன்னு இருக்கிறது. ஸோ அப்படியே வந்து இப்படி கவர் பண்ணி வச்சுடுங்க. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஸோ உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ. இது பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி 4 பீசஸை வந்து போட்டுட்டு ரெடி பண்ணி நீங்கள் சப்பாத்தி வந்து போட்டுன்னு இருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது காம்போ வந்து நம்ம வந்து வெண்டைக்காய் ஸோ வெண்டைக்காய் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். சேம் கரண்டே தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ தட் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஹாட் மிக்ஸில் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சப்பாத்தி வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்படி ப்ரெஸ் பண்ணுறதுனால நல்லா வந்து வேகும். என்னென்னா லேயர் சப்பாத்தி அண்ட் தென் வெண்டைக்காய் பொரியல் சூப்பராக வந்து